இன்றைக்கி நாம் காளான் கிரேவி தான் செய்ய போகிறோம். அந்த நேரத்தையும் யூஸ்ஃபுல்லாக மாற்றுவோம். இந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். தமிழ் விடு தூது நூலின் ஆசிரியர் யார்? 3, 2, 1. பி த ஆன்சர். ஆசிரியர் பெயர் அறியப்படவில்லை என்றாலும் இது 96 வகை சிற்றிலக்கியங்கள் ஒன்றாகிய தூது வகையை சார்ந்தது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாமா? சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பதை குறிக்கும் அடிப்படை உரிமை எது? 3, 2, 1. சமத்துவ உரிமை. விளக்கம்: இந்திய அரசியலமைப்பின் 14 முதல் 18 வரையிலான சட்டப்பிரிவுகள், அதாவது ஆர்டிசல், சமத்துவ உரிமை பற்றி பேசுகின்றன. அதில் 14வது தான் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்று கூறுகிறது. ஓகேவா? இப்போ புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் பெண் தலைவர் யார்? 3, 2, 1. அன்னி பெசன்ட். நெக்ஸ்ட் நம்ம இந்த கொஸ்டினோட டீட்டெயில்ஸையும் கொஞ்சம் பார்த்துடலாம். 1917 கல்கத்தாவில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டிற்கு அன்னி பெசன்ட் அம்மையார் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த கொஷினை இன்னொரு மாதிரியும் கேட்கலாம். நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது, அதுக்காக தான் இதையும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதை நம்ம பார்ப்போம். முதல் இந்திய பெண் தலைவர்னு மட்டும் கேட்டால் அது சரோஜினி நாயுடு. இந்த 2 கொஷினையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. மறக்காமல் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பேக்ரவுண்டில் வரக்கூடிய இந்த காளான் கிரேவியையும் செஞ்சு பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.